வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது சாதம் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கிராபில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி உங்கள் சளி இருமல் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணும். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு அரைக்கிற ஜாலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண்பானையை சூடு பண்ணிடுங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணது, ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி, அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது கூட 1 கிலோ அளவுக்கு நண்டை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட நண்டெல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த நண்டு கிரேவி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.